வணக்கம் நேயர்களே. இன்று 9 பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். நோர்வே அரசியல், பொருளியல் வளர்ச்சி, மகப்பேறு அரசின் புதிய நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். நோர்வே அரசியல். அமெரிக்க குற்றவாளி எப்ஸ்டைன் தொடர்பில் நோர்வே நாடாளுமன்றம் தனித்தியங்கும் ஓர் உசாவல் விசாரணை குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளது. தலைமை அமைச்சர் ஜூனாஸ் கார் ஸ்டோர அவர்கள் உண்மை வெளிவரட்டும் என உறுதியளித்துள்ளார். பொருளியல் வளர்ச்சி. கடந்த ஆண்டில் நோர்வே நிலப்பரப்பு பொருளியல் 1.8 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக புள்ளியியல் துறை SSB தெரிவித்துள்ளது. வட்டி குறைப்பு மற்றும் ஊதிய உயர்வால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்ததே இதற்கு முதன்மை காரணம். மகப்பேறு அரசின் புதிய நடவடிக்கை. நோர்வேயில் மகப்பேறு குறைவதை தடுக்க அரசு புதிய நடவடிக்கைகளை முன்வைத்துள்ளது. இளம் பெற்றோர்களுக்கு குறைந்த வேலை நேரம் மற்றும் வீட்டுப் பணிகளுக்கு நிதி உதவி வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்கலாம் என நம்பப்படுகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.